தமிழ்நாட்டில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டது. 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் தற்போது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த நிலையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு அட்டவணையை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. 1 முதல் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 21 வரை நடைபெறுகிறது. அதன்படி ஏப்ரல் 15ஆம் தேதி தமிழ் பாடத் தேர்வும், 16ஆம் தேதி விருப்பமொழி பாடத் தேர்வும், 17இல் ஆங்கிலமும், 18இல் கணிதத் தேர்வும் நடைபெறவுள்ளது. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 21ஆம் தேதி வரை ஆண்டு இறுதித் தேர்வு நடைபெறுகிறது. இவர்களுக்கான தேர்வு முழுவதும் மதியம் நடைபெறுகிறது. இதேபோல 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான தேர்வுகள் ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 24 வரை நடைபெறுகின்றன. அந்த வகையில் ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ் மொழி மற்றும் 9ஆம் தேதி ஆங்கில மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறவுள்ளது. 16ஆம் தேதி கணக்கு, 17ஆம் தேதி விருப்ப மொழி பாடத் தேர்வுகள் நடத்தப்படும் எனவும், 21ஆம் தேதி அறிவியல் மற்றும் 22ஆம் தேதி உடற்கல்வி தேர்வு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி 6 மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத் தேர்வும், 24ஆம் தேதி 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத் தேர்வும் நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மற்ற தேர்வுகள் அனைத்தும் மதியம் நடைபெற இருக்கும் நிலையில் சமூக அறிவியல் தேர்வு மட்டும் காலையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதியில் இருந்தும், 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதியில் இருந்தும் கோடை விடுமுறை தொடங்குகிறது.